நம்ம யோசிக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. சூப்பரா காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி கறி குழம்பு செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா அம்மா அப்பா வந்திருந்தாங்க. ரொம்ப நாள் பொறுத்து வந்திருக்காங்க. ஆனா பிளான் ஃப்ளாப். ஸோ இட்லி கறி குழம்பு ஸ்டோரி நான் அப்புறம் சொல்றேன். அது வந்து நாளைக்கு நடக்கிற ஸ்டோரி. இன்னைக்கு வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டே. ஸோ சாட்டர்டே 26th ஜூலை. போன வாரம் 19 ஜூலைக்கு அத்தர்வோட பர்த்டே இருந்துச்சு. ஸோ பாதி தான் கொண்டாட முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வாரம் டெக்னிக்கலி அவனோட பர்த்டேவும் ஃபுல் ஃபேமிலியோட சேர்ந்து கொண்டாடுறோம். ஸோ அம்மா அப்பா வந்து இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டில் தங்குறாங்க. அது கழுத்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, அதனால அவங்க அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. சரி, ரொம்ப நாளா நானும் சொல்லிட்டு இருக்க தங்குற மாதிரி வாங்கன்னு சரின்னு இன்னைக்கு வந்து வந்திருக்காங்க. அதே மாதிரி தம்பி வைஃபும் ஆன் த வே, அவங்களும் வருவாங்க. ஆனால் தங்க மாட்டாங்க, கிளம்பிடுவாங்க ஈவினிங்க்கு. ஸோ அந்த குட்டியா கண்டெய்னர் பாத்தீங்க இல்லைங்களா, அம்மா வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு என் சிஸ்டர் இன் லாக்கு. ரொம்ப கியூட்டா இருக்கு. அதுல பால், மோர், தயிர் எது வேணா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காய்ச்சறதுக்கு, ஆற வைக்கிறதுக்கு, சூட் பண்றதுக்கு கியூட்டா இருக்கு. அதே மாதிரி பெரிய சைஸும் என்கிட்ட இருக்கு. ஸோ நிறைய ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து அதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரசாதம். நிறைய கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. தம்பி வைஃபும் நிறைய கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நிறைய பிரசாதம் எல்லாம் இருந்தது. அதெல்லாமே சாப்பிட்டுட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு விஷஸ் எல்லாம் பண்ணிட்டு எல்லாருக்குமே கிஃப்டிங் செரமனி எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ 2 பர்த்டே பாய்ஸ். ஸோ விஹானுக்கும் ஒண்ணு கொடுக்காம இருக்க முடியாது இல்லைங்களா. ஸோ அவனுக்கும் ஒரு கிஃப்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கையில கயிறு கட்டுறது காப்பு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை நான் ரொம்ப நாளா பசங்களுக்கு போடணும் அது வந்து 3 மெட்டல் சேர்ந்த ஒரு காப்பு. ஸோ அதர் வந்து அழகா போட்டுக்கிட்டான். விஹானுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் அது போடுறது. ஸோ சைஸ் கொஞ்சம் இதுவா இருந்தது. சரி, அது அப்புறம் வந்து ரெடி பண்ணி போடுவோம். ஸோ இது வந்து வெந்தயம் குழம்பு. நம்ம சேனல் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். பட் அது பேர் போட்டா வருமான்னு தெரியல. நம்ம தான் நிறைய ரெசிபி போடும் போது நான் அப்படியே அப்லோட் பண்ணிடுறேன் இல்லைங்களா. பட் நம்ம சேனல் இருக்கு. அம்மாவோட சிக்னேச்சர் டிஷ் வெந்தயம் குழம்பு. அவ்வளோ திக்கா நிறைய பூண்டு வெங்காயம் போட்டு அப்பா தேன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா 2-3 நாள், ஒரு வாரம் வரைக்கும் கூட ஒண்ணுமே ஆகாது. இட்லி தோசை கூடயும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஸோ இதெல்லாமே முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மதியானமா வந்து லஞ்சுக்கு இங்க வந்தோம். புது இடம். ரொம்ப நாளா இந்த இடத்துக்கு ஒவ்வொரு வாட்டி அந்த அந்த ரோடு கிராஸ் பண்ணும்போது யோசிப்பேன், இங்க ஒரு வாட்டி வரணும்னு. ஸோ ரிவ்யூஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ஏம்பியன்ஸ் பாருங்க. அண்ட் என்னோட ட்ரெஸ்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இது வந்து ஒரு ப்ரியூவரி பிளேஸ். ஆனா எனக்கு அன்னைக்கு கொஞ்சம் நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணணும். பூ பொட்டு எல்லாம் வச்சுட்டு வர்றேன். நம்ம பூ எல்லாம் வேற வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ பாருங்க, இதுதான் என்னோட ட்ரெஸ். ஸோ நமக்கு ஃபீல் குட் ஆனோம். ஸோ ஒரு ஸ்பெஷல் டே, ஸ்பெஷல் ஒகேஷன், டெக்னிக்கலி டபுள் பர்த்டே செலிப்ரேட் பண்றோம். ஃபுல் ஃபேமிலியோட லஞ்சுக்கு வந்திருக்கோன்னு இருக்கும்போது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஸ்நாக்ஸ், ஸ்டார்டர்ஸ், சூப்ஸ் அத்தனை வெரைட்டியும் ட்ரை பண்ணியாச்சு. வெஜ், நான்வெஜ். ஏன்னா நாங்க 8 பேர். எவ்வளவு ஸ்டார்டர்ஸ் ஆர்டர் பண்ணாலும் போர்ஷன்ஸ் பத்தல. டேஸ்டியா இருந்தா மறுபடியும் ரிப்பீட். அதே இந்த தோசை பாருங்க, வந்து ஆந்திரா நெல்லூர் சில்லி சிக்கனும் ஏதோ ஒண்ணு செமையா இருந்துச்சு. தோசையை வந்து லேசா நெட் மாதிரி கீழே பேஸ் கொடுத்துட்டு மேல வந்து அதோட சிக்கன் வித் நல்ல மசாலா, ஐயோ செமையா இருந்துச்சு. ஸோ என் சிஸ்டர்ல வந்து அன்னைக்கு வெஜிடேரியன். ஸோ வெஜ், நான்வெஜ் 2 வெரைட்டிஸும் ட்ரை பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா மெயின் கோர்ஸ் வரைக்கும் போவே முடியல. அப்படியே வயிறு ஃபுல். அந்த பாவ் பன்ஸ் வேற ட்ரை பண்ணோம். பாஸ்தாஸ், ட்ரிங்க் எல்லாமே சூப்பர். அந்த அனியன் ரிங்கும் செமையா இருந்துச்சு. இது லாஸ்ட்ல ஆர்டர் பண்ணோம். டெசர்ட்ஸும் சூப்பர். ஸோ ஓவரால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் கேக் வந்து இங்க கட் பண்ணலானே ஹஸ்பண்ட் வேணாம் சொல்லிட்டாங்க. சின்ன பசங்க மாதிரி அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்காது. சரி, வீட்ல போய் கட் பண்ணலாம். நீங்க ஏன் சிஸ்டர் ஆர்டர் பண்ணிட்டா. ஸோ ஒரு 2 மணி நேரம் அங்க இருந்திருப்போம். ஸோ வீட்டுக்கு போகும்போது 4 மணி போல. ஸோ கரெக்டா நாங்க போறதுக்கும் கேக் வர்றதுக்கும் கரெக்டா இருந்தது. ஸோ கேக் கட் எல்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து சுத்தமா வயித்துல இடம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் கேக்க கொறுக்கிட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் தூக்கி தள்ளிட்டு ஈவினிங் போல கொஞ்சம் டீ, காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு என் சிஸ்டர்லாம் தம்பி கிளம்பிட்டாங்க. ஸோ எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த கிஃப்ட். அது நம்ம வீட்டுக்கு ஏத்த மாதிரி அவ்வளோ. இந்த இடத்துக்கு வந்து எனக்கு கிளாக்கே இல்லை பாத்தீங்கன்னா. இது வந்து என் தம்பி கிஃப்ட் கொடுத்தான். இது இல்லாம எனக்கு இன்னொரு கிஃப்ட் கொடுத்துருக்கான். அப்புறம் காட்டுற பாருங்க, நல்ல ஒரு ஸ்லிங் பவுச். அதுக்கப்புறம் பசங்களுக்கு கிஃப்ட்ஸ். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட் நல்ல ஒரு ஜாக்கெட். அதுக்கப்புறம் வந்து அதர்க்கு வந்து ஒரு இது ஹெட்செட். ஸோ அந்த கிளாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
ஸோ இதான் வந்து ஸ்வீட்ஸ் பார்த்தீங்கன்னா நெறைய இருந்துச்சு. சாப்பிட ஆள் இல்ல. ஸோ லக்ஷ்மிக்கு பேக் பண்ணி குடுத்துட்டேன். ஸோ இது ஜாமுன் இது எல்லாமே அம்மா, அப்பா வாங்கிட்டு வந்தது. ஸோ அந்த ஸ்லிங் பவுச்சும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நான் நெறைய யூஸ் பண்றேன். அக்கம் பக்கத்துல கடைக்கு போம்போது இதெல்லாம் போட்டுட்டு. அதுல பார்த்தீங்கன்னா கேஷ் வச்சுக்கலாம், கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கலாம், மொபைல் வச்சுக்கலாம் முக்கியமா. ஸோ இந்த ஃப்ரூட்ஸும் தம்பி வாங்கிட்டு வந்தான். அந்த டேட்ஸ் பாருங்க. இது நீங்க ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணுங்க. நல்லா ஃப்ரெஷ் யெல்லோ டேட்ஸ். தேங்காய் சாப்பிடுற மாதிரியே இருக்கும். நல்லா ஸ்வீட்டா, கிரன்ச்சியா. சரி, பசங்களுக்கு அடுத்த 3, 4 நாளைக்கு எனக்கு ஸ்நாக்ஸ்க்கு பிரச்சனை இல்ல. இந்த ஃப்ரூட்ஸ பேக் பண்ணி குடுத்துறலாம். ஸ்நாக்ஸ்க்கு ஸ்கூலுக்கு. ஸோ என் அம்மா வந்து இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் போல. எனக்கு பேர் கரெக்ட்டா சொல்றேனான்னு தெரியல. அந்த 7 மணிக்கு அந்த ஷோ வரும். ரொம்ப பிடிக்கும். அது வந்து மிஸ் பண்ணாம பாப்பாங்க. 7ல இருந்து 8:30 மணி போல 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் ஷோ இருக்கும். சரி தம்பி வைஃப் கிளம்பிட்டாங்க. ஒரு 6, 6:30 மணி போல. ஸோ இதுதான் எனக்கு கிஃப்ட் பண்ண ஸ்லிங். ஸோ இந்த மாதிரி பவுச்சஸ் நான் ரொம்ப யூஸ் பண்றேன். அதே மாதிரி இது கிராஸ் ஸ்லிங்கா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பவுச்சஸ் கொஞ்சம் திங்ஸ், கேஷ் இதெல்லாமே யூஸ் ஆயிடும். அதே மாதிரி டாய்லெட்ரீஸ், அந்த ஹெட்செட் எல்லாமே கிஃப்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டின்னர் பார்த்தீங்கன்னா, அந்த இட்லி சாம்பார், உடுப்பி இட்லி சாம்பார் அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும். கூட கொஞ்சம் வடை அதெல்லாம் சாப்பிட்டுட்டு என் ஹஸ்பண்ட் ஒண்ணுமே சாப்பிடல. வயிறு ஃபுல்லு. அதே மாதிரி நாங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளோ இது இருக்குதோ ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு அவ்வளோதான். ஸோ ஈவினிங்க்கு பார்த்தீங்கன்னா, அப்பாவோட அம்மா, அப்பாவோட இந்த இந்த படம் என்னது லாபத்தா லேடீஸ். இது ஆஸ்கர் நாமினேட்டட் அவார்ட். என் ஹஸ்பண்டும் பார்க்கல. நாங்கெல்லாம் பார்த்துட்டோம் நான் பசங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தோம். ஆனா அப்பா, அம்மா பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 11 மணிக்கு தூங்க போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில பூ பொட்டு எல்லாம் வச்சு ரெடி ஆயிட்டு, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, பூஜை எல்லாம் பண்ணிட்டு, இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு வந்து இட்லி கறி குழம்பு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிளான் பண்ணேன். ஒரு நாள் முன்னாடியே ஆர்டரும் பண்ணிட்டேன். எனக்கு காலையில 7 மணிக்கெல்லாம் குடுங்க. கரெக்ட்டா காலையில 7 மணி நான் எந்திரிக்கும்போதே 6:30, 7. ஸோ ஃபோன் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகும். எவ்வளோ லேட் ஆகும்? ஒரு 1 1/2 மணி நேரம். சரி இன்னைக்கு 8, 8:30 மணிக்கு குடுத்தா கூட ஓகே. ஸோ நான் குளிச்சுட்டு கீழ வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு, நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ மசாலா எல்லாம் ஃபுல்லா ரெடி பண்ணி வைப்போம். கறி வந்த உடனே வாஷ் பண்ணி குக்கர்ல விசில் வைக்க வேண்டியது தானே. தயிர் பாருங்க இன்னும் செமையா செட் ஆயிருக்கு. நம்ம ஃப்ரெஷ் பால் வாங்குறோம் இல்லைங்களா? இந்த தயிர் வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்காம செட் ஆற தயிர் என் அப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். தயிர் ரெடி. சரி ஃப்ரெஷ்ஷா கிரீமும் வந்து நல்லா கர்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ நம்ம வந்து நல்லா அத சர்ன் பண்ணி ஃப்ரெஷ்ஷா பட்டர் எடுத்தாச்சு. வெள்ள பட்டர், கிருஷ்ணர் சாப்பிட்ட பட்டர். இதுவும் ரெடி. சரி வெயிட் பண்ணி பண்ணி பார்த்தேன். பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு மேல ஆயிப்போச்சு. இதுக்கு மேல கறி குழம்பு, இட்லி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. பசி வேற. நம்ம மத்தியானம் லஞ்ச் வேற சாப்பிடணும். லஞ்ச் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7 பசங்க வராங்க நம்ம வீட்டுக்கு. அதர்வோட ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சுக்கு. சரின்னு தோசை ஊத்தியாச்சு. சாம்பார் நேத்துது சாம்பார் இருந்தது. நான் வச்ச சாம்பார் இருந்துச்சு. நான் அரைச்ச காரம் சட்னி இருந்துச்சு. பட்டர் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு எல்லாருக்குமே தோசை ஊத்தியாச்சு. இன்னும் எவ்வளோ வெயிட் பண்றது? அதுக்கப்புறம் வந்து நான் வெண்ணெய் எடுத்திருந்தேன் இல்லைங்களா? அதுக்கு வந்து கொஞ்சம் பட்டர், பிரெட்டும் டோஸ்ட் பண்ணி அந்த இதுல சாப்பிட்டாக்கா ரொம்ப நல்லா இருக்கும்னு பேருக்கு சும்மா ஒவ்வொரு பட்டர், ஒவ்வொரு பிரெட் பட்டரோட சாப்பிடுறதுக்கு. அதே மாதிரி ஒரு ஜாம் ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருந்தேன். பீனட் பட்டர் ஜாம் வித் அது ஏதோ ஒரு பெர்ரி இருக்கு. அது கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு எல்லாம் ஜஸ்ட் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா அது ரொம்ப பயந்து பயந்து சாப்பிட்டாங்க. நான் வீட்ல காய்ச்சின நெய் வேற இருந்துச்சு. அவ்ளோ வாசனையா மணல் மணலா அம்மா, அப்பா பயந்து பயந்து சாப்பிட்டாங்க. ஆனா ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. பிடிச்சிருந்துச்சு. சரின்னு சைட் பை சைடு என்னோட கறி குழம்பும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சரி என்ன பண்றது? மத்தியானமா இட்லி ஊத்தி கறி குழம்போட சாப்பிடுவோம். மார்னிங் போட்ட பிளான் ஃப்ளாப். பட் ஆனா ஒரு விதத்துல இதுவும் நல்லா தான் ஆச்சு. ஏன்னா நான் இப்போ இட்லி கறி குழம்பு காலையில செஞ்சுட்டு இருந்தா வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிட்ட அத்தனை ஐட்டமும் வேஸ்ட் ஆயிருக்கும். எப்படி சாப்பிட்டுருக்க முடியும்? சரி அது ஒரு விதத்துல அதெல்லாம் இருந்தது காலியாச்சு. தோசையும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. ஸோ அது முடிச்சுட்டு நாங்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு, அம்மா, அப்பா ஒரு சரி அப்படியே வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. நேத்து நைட் வாக் போலான்னா ஒரே சில்லனா இருந்துச்சு. ஒரே காத்து டயர்ட் வேற. சரி நான் அதான் சரி சீக்கிரமா படுக்க போலாம். நான் தான் ஜபர்தஸ்தி பண்ணி சரி மூவி பார்க்கலான்னு சொல்லி, அந்த லாபத்தா லேடீஸ் மூவி கரெக்ட்டா ஒரு 1 1/2 மணி நேரம் பார்த்துருப்பாங்க. இன்னொரு 1 1/2 மணி நேரம் மூவி இருக்கு. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து கன்டின்யூ பண்ணிட்டாங்க. பார்த்து அந்த மூவி முடிச்சுட்டாங்க. என்னோடது 2ண்ட் டைமு. நான் பசங்க வந்து 2ண்ட் டைம் பார்த்து முடிச்சுட்டோம். சரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு டீ போட்டேன். டீ சூடா டீய குடிச்சுட்டு, அம்மா, அப்பா நல்லா ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாங்க. அப்பதான் வந்து என் அம்மா சொல்லி தான் எனக்கு தெரியும். நம்ம கார்டன்ல வந்து பாரிஜாதா மரம் இருக்கு இல்லைங்களா? இப்பதான் கொஞ்சம் மரம் மாதிரி தெரியுது. அதுல வந்து ஒரு குருவி கூண்டு கட்டியிருக்கு. குட்டி குருவி. ஐயோ! பார்த்து அவ்ளோ குஷி ஆயிப்போச்சு. ஸோ அந்த நல்லா பார்த்தீங்கன்னா, அது நம்ம ஜன்னல்லயே வந்து உட்காரும்.
சரி அதுல வந்து இனிமே தான் முட்டை வச்சிருக்கா, வைக்க போதா நமக்கு தெரியாது. மொத்தத்துல கூண்டு அழகா கட்டியிருக்கு. சரின்னு இவங்க வந்து என்ன பண்ணேன், அதர்வ என்ன சொன்னேன், சரி நீ வந்து டிவி போட்டுவிடு. அவங்க இருக்கிற மிச்சம் மூவிய ஃபினிஷ் பண்ணட்டும். வாக் போயிட்டு வந்து மிச்சம் மூவிய ஃபினிஷ் பண்ணட்டும். எனக்கு வந்து ஒரு 1 ஹவர் போதும் சமையல். சமையல் வந்து இன்னைக்கு மென்யூ பசங்க அதர்வோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க இல்லைங்களா? அவங்களுக்கு மென்யூ இல்லன்னா, மெயின் வந்து வெஜ் தான். ஏன்னா அதுல 6 பசங்கள வந்து 5 பசங்க வந்து வெஜிடேரியன். ஆ ஒரு பையன் வந்து ஈவ்னிங் வரேன்னு சொன்னான். அவன் லஞ்சுக்கு வரமாட்டான். அவனுக்கு ஏதோ எக்ஸாம்ஸ் இருக்காம். எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் இருக்கு. ஸோ நான் ஈவ்னிங் தான் வரேன்னு சொல்லியிருந்தான். ஸோ 6 பசங்க தான் நம்ம வீட்ல லஞ்ச் சாப்பிட வருவாங்க. அதுல 5 பசங்க வெஜிடேரியன். சரின்னு வெஜிடேரியனாவே வச்சுட்டேன். மட்டன் குழம்பு வந்து நமக்கு. ஸோ வெஜிடேரியன்ல வந்து இன்னைக்கு இதெல்லாம் அதர்வோட சொன்ன மென்யூ. மட்டர் பன்னீர். மட்டர் பன்னீர்ன்னு இருக்கும்போது நல்லா பன்னீர் மக்னி நல்லா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிச்சா இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல. அதுக்கப்புறம் வந்து நான் அவன் சொல்லியிருந்தான். பசங்க அவ்ளோ விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அப்புறம் வந்து ஸ்டார்ட்டர், பேபி கார்ன் ஸ்டார்ட்டர் வந்து வெளியில இருந்து ஆர்டர் பண்ணிக்கிற பிளானு. அப்புறம் புலாவ், பீஸ் புலாவ். அப்புறம் பூந்தி ராய்த்தா, சாலட், ஸ்நாக்ஸ் அது எல்லாமே அத்தர் ரெடி பண்ணி மேல தூக்கிட்டு போயிட்டா. ஜூஸ் அதெல்லாம் வந்த உடனே குறுக்குறதுக்கு. இதுதான் மெயின் கோர்ஸ். ஒயிட் ரைஸ் இருக்கவே இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் நல்லா வதக்கி பாயில் பண்ண கேஷ்யூ போட்டு நல்லா வதக்கி மிக்ஸியில சில்கி பேஸ்ட்டா அரைச்சு வச்சு, நல்லா பட்டர் கொஞ்சோண்டு நெய் பட்டர்ல போட்டு, இந்த பேஸ்ட்ட நல்லா வதக்கிட்டு, அதுல வந்து நான் வீட்ல ஒரு மசாலா ஃப்ரெஷ்ஷா அரைச்சு வச்சிருக்கேன். அது வந்து நல்லா டோஸ்ட் பண்ண காரியாண்டர் ரெட் சில்லி பவுடர், அது பிளெயின் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் கலருக்கு. அதெல்லாம் போட்டு உப்பு போட்டுட்டு நான் குக்கர்ல வந்து தண்ணி ஊத்தி விசில் வச்சுருவேன். ஸோ நமக்கு கிரேவி பேஸ் ரெடி ஆயிடும். நம்ம மட்டர் பன்னீருக்கு. இந்த பக்கம் ராய்த்தா ரெடி ஆயிட்டு இருக்கு. நல்லா தயிர பார்த்தீங்கன்னா, நான் மிக்ஸியில கொஞ்சம் உப்பு, அப்புறம் சுகர் பேருக்கு போட்டு நல்லா அடிச்சு வச்சுப்பேன் சில்கியா. ஓகே மோர் குழம்புக்கு பண்ணுவேன் இல்லைங்களா? ஆனா திக்கா இருக்கணும் தயிரு. அதுல வந்து நான் வீட்ல பாஜா மசாலா ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருப்பேன். நீங்க அது இல்லனாக்கா அந்த என்ன சொல்றது? பூந்தி கூடயே வந்து ஒரு பாக்கெட் குடுப்பாங்க. ஓகே மசாலா. அத நீங்க போட்டுக்கலாம். ரோஸ்டட் ஜீரா பவுடர் இருந்தா போட்டுக்கலாம். சாட் மசாலா போட்டுக்கலாம். அதே மாதிரி ரோஸ்டட் இது காலா நமக், பிளாக் சால்ட் போட்டுக்கலாம். இதெல்லாமே போட்டாவே ஃப்ளேவர் வந்துரும். ஸோ அந்த காரா பூந்தி இருக்கு இல்லைங்களா? பூந்தி ராய்த்தால காரா பூந்தி வந்து நான் சர்வ் பண்றதுக்கு முன்னாடி தான் சேர்த்துப்பேன். இல்லன்னா இப்பயே சேர்த்தாக்கா ரொம்ப ஊறிரும். ஸோ அந்த கிரிஸ்பினஸ் வேணும்னா சர்வ் பண்றதுக்கு முன்னாடி சேர்த்தா தான் நல்லாருக்கும். நீங்க ஃப்ளேவருக்கு வேணும்னா மேல கொஞ்சோண்டு ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கல பசங்க சாப்பிடுறதுனால. நம்ம வீட்டு போமோகிரானேட் இருந்துச்சு மாதுளப்பழம். அது வந்து கொஞ்சம் கார்னிஷ் பண்ணியாச்சு. கொஞ்சூண்டு இது வந்து ஆப்ஷனல் தான். ஆனியன் அண்ட் குக்கும்பர் வீட்ல இருந்தாக்கா ஸ்லைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பீசஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ சாப்பாடு ரெடி. ஜீரா புலாவும் ரெடி. சிம்பிளா தான் பண்ணியிருந்தேன். தேங்காய் பாலெல்லாம் ஊத்தல. ஏன்னா நம்ம பன்னீர் மட்டர் பன்னீர் அவ்ளோ ரிச்சா இருக்கும். ஸோ லாஸ்ட்ல வந்து அதுல வந்து இதுவும் பண்ணியாச்சு. ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்தாச்சு நம்ம மட்டர் பன்னீர்ல. அண்ட் பன்னீர் வந்து நான் அப்படியே தான் சேர்த்துப்பேன். டோஸ்ட், ஃப்ரை எல்லாம் பண்ணி சேர்த்துக்க மாட்டேன். ஸோ அது ரெடி. கார்னிஷ் பண்ணியாச்சு. நல்லா கசூரி மேத்தி போட்டு மட்டர் பன்னீர். நம்ம ராய்த்தா, பூந்தி ராய்த்தாவும் ரெடி. பாருங்க மட்டர் பன்னீர் வந்து கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி இருந்தா பால் ஊத்திப்பேன். வீட்ல இருந்தா பால் ஊத்திட்டா நல்லாருக்கும். கொஞ்சம் ரிச்னஸ் கிடைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் பாஜா மசாலா அண்ட் கரம் மசாலா. ஏன்னா நம்ம பட்டை, கிராம்பு எதுவுமே போட்டுக்கல இல்லைங்களா? ஸோ சூப்பர் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் வந்துரும். சர்வ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிரீம் அண்ட் பட்டரோட சர்வ் பண்ண அவ்ளோ நல்லாருக்கும். பாருங்க நம்ம புலாவும் அவ்ளோ ஃப்ளஃபியா ரெடி. ஸோ அதனால தான் இது தேங்காய் பால் தண்ணி ஊத்துறதுக்கு பதிலா தேங்காய் பால் ஊத்தி கூட செய்யலாம். பட் அந்த கிரேவி அவ்ளோ ரிச்சா இருக்கிறதுனால ரொம்ப திகட்டிடும். ஸோ டேபிள் செட் பண்ணியாச்சு. பசங்க நல்லா கூத்தடிச்சுட்டு சாப்பிட்டாங்க. ரைஸ் பார்த்தீங்கன்னா, பேருக்கு தான் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்லயே வயிறு ரொம்பிருச்சு. எப்பவுமே இப்படிதான் நம்ம வீட்ல ஸ்டார்ட்டர்ஸோட முடிச்சிருவாங்க. மெயின் கோர்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா, அதனால தான் இந்த வாட்டி மெயின் கோர்ஸ்ல வந்து நான் இன்னும் கூட 2 ஐட்டம் பிளான் பண்ணேன். பட் என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, "வேணாம் வேஸ்ட் ஆகும்." கரெக்ட்டா அப்படிதான் ஆச்சு. இதுவே பார்த்தீங்கன்னா, நான் அந்த பன்னீர், மட்டர் பன்னீர், ராய்த்தா, பூந்தி ராய்த்தா இந்த 3 ஐட்டம் தான் விரும்பி சாப்பிட்டாங்க. ஸ்வீட்ஸ்ல அதர் சொன்னா குலாப் ஜாமுன் அண்ட் ரசகுல்லா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் இஷ்டமா சாப்பிட்டாங்க. அப்புறம் ஈவினிங் வரைக்கும் விளையாடிட்டு அவங்க அம்மா, அப்பா எல்லாம் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. ஒரு 6 மணி போல. என்னோட அம்மா, அப்பாவும் ஈவினிங் கிளம்பிட்டாங்க 6, 6:30 மணி. ஏன்னா 7 மணிக்கு அம்மாக்கு வீட்ல போய் அந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் பார்க்கணும். ஸோ கொஞ்சம் சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி குடுத்துட்டு, செக்யூரிட்டி கொஞ்சம் பேக் பண்ணி குடுத்துட்டு, பார்த்தீங்கன்னா சாம்பார் பேக் பண்ணி குடுக்கலான்னு சுத்தமா மறந்துட்டேன். எல்லாமே அட்வான்ஸ்லயே பேக் பண்ணி வச்சேன். பட் சுத்தமா அது மறந்தாச்சு. சரி ஓகே. பட் அன்னையோட நாளு, அன்னையோட அந்த வீக்கெண்டே சூப்பரா இருந்துச்சு. ஆ எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. அதர்வம் நல்லா என்ஜாய் பண்ணா. வந்த பசங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அவ்வளோதான். நாளைக்கு எனக்கு சமையல் வேலை இல்ல. ஏன்னா நெறைய சாப்பாடு இருக்கு. ஸோ நல்ல ஒரு டயரிங்,
ஹாப்பி ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி டே. ஸோ ஈவினிங் வந்து ஒரு படம் பார்க்கலான்னு சரி என் தம்பி 2 படம் சஜஸ்ட் பண்ணா. மண்டாலா மர்டர். ஸோ கிச்சன் எல்லாம் சீக்கிரமாவே வைண்ட் அப் பண்ணிட்டோம். நைட்டுக்கு பெருசா பசி இல்ல. 8:30 மணிக்கு வைண்ட் அப் பண்ணி சரி மண்டாலா மர்டர்ஸ் பாத்தீங்கன்னா சீரீஸ் பார்க்கறதுக்கு எனர்ஜி இல்லைன்னு சொல்லி விஜய் ஆண்டனியோட ஒரு மூவி. இது நல்லா தான் இருந்துச்சு. பேர் வந்து மாரிசன் கரெக்டா சொல்றேன்னா எனக்கு தெரியல சரி ஞாபகம் இல்ல. மர்டர் மிஸ்ட்ரி பிரைம்ல இருக்கு. ஸோ அப்படிதான் எங்களோட டே போச்சு, வீக்கெண்ட் போச்சு. ஹாப்பி அண்ட் ஹோப் நீங்க அத்தர்வோட பர்த்டே vlogகும் பார்த்திருப்பீங்க. ப்ளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த vlogல சந்திப்போம். பாய் பாய்.